அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2020 எக்ஸாமினேஷனுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போவீங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சரை ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுவீங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கவனமாக ஃபில் பண்ணணுங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும், தவறு இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுறதுனால, கம்ப்யூட்டர் எவாலுவேஷன் நடக்கிறதுனால சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி ஷேட் பண்ணிட்டீங்க, ஃபுல் ரவுண்ட் ஷேட் பண்ணணும். இடையில தெரியாமல் இப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாதுங்க. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் வேறு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் அது உங்களுடைய ரோல் நம்பர் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் புக்லெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் ஃபில் பண்ணணும். என்ன சீரியஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் சீரியஸை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ரோல் நம்பர், இந்த ரோல் நம்பர் 10 டிஜிட் ரோல் நம்பர் எப்படி ஃபில் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கரெக்டான 9னா 9ல ஷேட் பண்ணணும். 0னா சம்டைம்ஸ் இந்த 0 பின்னாடி கூட கொடுப்பாங்க, அது இந்த ஆர்டர் மாதிரி இருக்கலாம், 0 9. அப்போது இதை நீங்கள் கவனமாக ஃபில் பண்ணணும். 0னா 0ல கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஸோ அதில் தவறு பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். இதுதான் சரியான முறை. இந்த மாதிரி பாதி ஷேட் பண்ணிட்டு விடக்கூடாது. அப்போ இது தவறு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது பாரு, டெஸ்ட் புக்லெட் நம்பர், இது மாதிரி டெஸ்ட் புக்லெட் நம்பர் கேட்பாங்க. 350469 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 3னா 3ல கரெக்டாக ஷேட் பண்ணணும், 5னா 5ல ஷேட் பண்ணணும், ஃபுல் டார்க்ல ஷேட் பண்ணணுங்க. அப்போ இதில் நீங்கள் தவறு பண்ணிடக்கூடாது. கரெக்டான டெஸ்ட் புக்லெட் நம்பர் எழுதணும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கான நம்பரை ஷேட் பண்ணணும். அடுத்தது கேண்டிடேட் நேம் கேட்பாங்க. ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணுங்க, கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. ஃபாதர்ஸ் நேம் அதே மாதிரி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். மதர்ஸ் நேம் இதுவும் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 3 hours டியூரேஷன். அப்போ நம்ம இது கொஸ்டின் மட்டும் மாறுங்க, 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க பாரு, இந்த மாதிரி ஷேட் பண்ணக்கூடாது, இது சரியான மெத்தடு. அதே மாதிரி டபுள் ஷேட் பண்ணீங்கன்னா எவாலுவேஷன் அந்த கொஸ்டின், சப்போஸ் நீங்கள் இது ஷேட் பண்ணிட்டீங்க, இது தெரியாமல் ஷேட் பண்ணிட்டு இப்படி இன்ட்டு போட்டாலும் இந்த கொஸ்டின் எவாலுவேஷன் ஆகாது. அப்போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்குங்க. அதனால் நீங்கள் அதில் தவறு பண்ணிடக்கூடாது. ஸோ சரியான முறையில் ஷேட் பண்ணணும். அதே மாதிரி டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட், இந்த மாதிரி டிக்ளரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் வித் டைம் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. டெஸ்ட் புக்லெட் கோடு, இப்போ ABRPQAA இந்த மாதிரி நிறைய கோடு கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா 7 ஷேட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் ஆஃப் டிஸ்கிரிபன்சி, ஃபர்ஸ்ட்லேயே பார்க்குறீங்க ஏதாவது மாறி இருக்கு, கொஸ்டின் பேப்பர் மாறி இருக்குன்னா அதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும். வில் பி ஆன்சர்ஸ் ஆஃப் ஃபைனல், இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் வரும். 200 கொஸ்டின்ஸ் இருக்காது, செக்ஷன் A செக்ஷன் B இருக்காது. ஸோ ரோல் நம்பர் இருக்கும், டெஸ்ட் புக்லெட் நம்பர் இருக்குதெல்லாம் ஃபில் பண்ணணும், இங்கே எழுதி ஃபில் பண்ணணும். புக்லெட் கோடு இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேருந்து இது மட்டும் இருக்காதுங்க, அது மொத்தமாக 180 கொஸ்டின்ஸ் வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கணும். கேண்டிடேட் தம்ப் இம்ப்ரெஷன், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் வித் டைம், 2 டைம் போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பண்ணணும். ஸோ இதுலேயும் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சாம்பிள் ஒரு சாம்பிள் ஓஎம்ஆர், பட் இதில் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 9, அதாவது இந்த சாய்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ மொத்தமே 180 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அது கவனமாக பார்த்துக்குங்க. மீண்டும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது இன்கரெக்ட், ரெண்டு ஆன்சர் ஷேட் பண்ணீங்கன்னு இன்கரெக்ட். ஒன்று ஷேட் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணி இது தப்பு அப்படின்னாலும் இதுவும் தவறு. இந்த டிக் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஷேடிங் இந்த மாதிரி பாரு, பார்ஷியலி ஷேடட். ஸோ இதான் கரெக்ட் மெத்தட். ஃபுல் ரவுண்ட் ஷேட் பண்ணணும். பார்ஷியல் ஷேட் பண்ணாலும் ஆன்சர் எடுத்துக்காம போகலாம். டிக் பண்ணுறது, இன்ட்டு மார்க் போடுறது, ஒன்று எழுதிட்டு இன்னொன்று இன்ட்டு மார்க் போடுறது, அதெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு ஆன்சர் ஒன்ஸ் மார்க் cannot be changed. அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனமாக பண்ணணும். ஸோ அதே மாதிரி மீண்டும் சொல்லியிருக்காங்க, ரோல் நம்பர் கரெக்டாக ஷேட் பண்ணுங்க, ரோல் நம்பரை கரெக்டாக ஷேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்லெட் நம்பரை கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, 0 இங்கே கடைசியில் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த 0வை கரெக்டான இடம்னு பார்த்துக்குங்க. இந்த 9க்கு 0 கடையில் கன்ஃபியூஷன்ஸ் வரும். டெஸ்ட் புக்லெட் நம்பர், ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஃப் ஒர்க் மஸ்ட் நாட் பி டன் ஆன் த ஆன்சர் ஷீட், அதில் பண்ணக்கூடாதுங்க. டு நாட் மேக் எனி ஸ்ட்ரே மார்க், அதில் வந்து ஆன்சர் ஷீட்டில் அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரே மார்க்லாம் பண்ணக்கூடாது. கரெக்ட் ஆன்சரை கரெக்ட் ஸ்பேஸில் ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஸோ உங்களுடைய கவனம் எல்லாம் சரியான முறையில் ரோல் நம்பர் ஃபில் பண்ணணும், சரியான முறையில் டெக்ஸ்ட் புக்லெட் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தவறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.